நம்ம எந்த கான்செப்ட் சொல்லி தரோம்னா தமிழ்ல திருவள்ளுவரை பத்தி நம்ம இன்னைக்கு சொல்லி தர போறோம் நம்ம பசங்களுக்கு. திருவள்ளுவர் நம்மளுக்கு வாழ்க்கைக்கான அர்த்தங்களை என்ன சொல்லி தந்திருக்காரு, அந்த 1330 குறள் எதுக்காக அப்படின்றத இவங்களை குறள் படிக்க வைக்க முடியலனாலும் மெமரி பண்ண வைக்க முடியலனாலும் அதோட கருத்து அதோட பொருள் என்னன்றதை இவங்களுக்கு நம்மளால புரிய வைக்க முடியும். அது எப்படின்றத நீங்க பாருங்க. திருவள்ளுவரை பத்தி நம்ம எப்படி டீச் பண்றோம் அப்படின்றத பாருங்க. இவர் தான் திருவள்ளுவர். இவர் யாரு? திருவள்ளுவர். சரி, திருவள்ளுவர் இவர் யாரு? லோகநாதன் நீ சொல்லி இவர் யாரு? சூப்பர், வெரி குட். இப்ப வாய்ஸ் நல்லா வர்றவங்க ஃபுல்லா லவுடா சொல்லிட்டாங்க. அடுத்து வாய்ஸ் கம்மியா வர்றவங்க அவங்களுக்கு எப்படி டச் பண்ணி சொல்ல வைக்கணும் நம்ம அவங்கள பாருங்க. ஹரிஸ் இவர் தான் திருவள்ளுவர். யார் இவரு? திருவள்ளுவர் இவர் தொட்டு காமி. யாரு திருவள்ளுவர்? எங்க தொட்டு காமி. வெரி குட். நோயால் திருவள்ளுவர் எங்க இருக்காரு? எது திருவள்ளுவர்? வெரி குட். ராமநாதன் இது யாரு? சூப்பர் ராமு, வெரி குட். இப்போ நம்ம இந்த பிக்சர்ல யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். திருவள்ளுவர்னா யாருக்கு தெரிஞ்சிச்சு? எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? திருவள்ளுவர் யாருக்கு தெரிஞ்சிச்சா? சரி, அப்ப திருவள்ளுவர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு வாழ்க்கையில? அவர் அந்த 1330 குறள் மூலியமா நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்திருக்காரு நம்ம பார்க்கலாமா? சரி, திருவள்ளுவர் நம்ம வாழ்க்கைக்கான ஆசிரியர். திருவள்ளுவர் எதுக்கான ஆசிரியர்? வாழ்க்கைக்கான ஆசிரியரா? சரி, சூப்பர். வாழ்க்கைன்னா என்னது கவின்? வாழ்க்கைன்னா என்னது சொல்லுங்க. வாழ்க்கை சூப்பர். நம்ம வாழ்றதுதான் வாழ்க்கை. வெரி குட். நம்ம வாழ்றதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்றாங்க? நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம மறையிற முடியும் எப்படி இருக்கணும் அப்படின்றத யார் சொல்றாங்க? அந்த 1330 குறள் இருக்குல்ல, அது மூலியமா திருவள்ளுவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு? வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சரி, வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா சரி எப்படி வாழ்க்கையில எந்த மாதிரி இருக்கணும் சொல்லுங்க. வாழ்க்கையில நல்லதா இருக்கணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கணும். எது நல்ல பழக்கங்களை கத்துக்கணும்? திருவள்ளுவர் நம்மளுக்கு அப்படிதான் போதிச்சிருக்காரு. சரியா? அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம எது பண்ணக்கூடாது? வாழ்க்கையில நம்ம எது பண்ணக்கூடாது சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். வாழ்க்கையில கெட்ட விஷயங்கள் பண்ணக்கூடாது. சரி, வாழ்க்கையில கெட்ட விஷயங்கள் பண்ணுனா என்ன நடக்கும் நம்மளுக்கு? சூப்பர். சரி, வாழ்க்கையில நம்ம கெட்டது பண்ணா என்ன ஆகும்? வாழ்க்கையில கெட்டது பண்ணா என்ன ஆகும்? சூப்பர். சரி, அதே நம்ம வாழ்க்கையில நல்லது பண்ணோம்னா என்ன நடக்கும்? நல்லதுதான் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோமோ நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணோம்னா கெட்டதுதான் கிடைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நல்லதுதான் பண்ணணும். சரி, அப்ப திருவள்ளுவர் சொன்னது சரியா தப்பா? சரியா? திருவள்ளுவர் சொன்னது சரியா? ஏன் சரி? ஏன் திருவள்ளுவர் சொன்னது சரி? ஏன்னா நல்ல விஷயங்களை பண்ணணும் கெட்ட விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அதனால அவர் சொன்னது சரி. அப்ப திருவள்ளுவர் சொன்னதை நம்ம கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணும். சூப்பர், வெரி குட். திருவள்ளுவர் சொல்றத நம்ம கேட்கணும், கேட்டு அதுபடி நடக்கணும். சரி, ஒரே ஒரு குறள் மட்டும் பார்க்கலாமா? அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. இது என்னன்னா இதோட பொருள் மட்டும் நம்ம படிக்கலாமா? இந்த குறளோட இந்த குறள் என்ன சொல்ல வருது, இதோட பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா?
அதாவது அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாக்குற எல்லாத்தையும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். சரி, இப்ப நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப ஒருத்தவங்களுக்கு ஸ்நாக்ஸ் யாருக்காவது கொடுத்தோம்னா இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுறாங்க பாத்தியா? அப்படி பண்ண என்னது? அன்பு இல்லாதவங்க பண்ற செயல் அது. யார் அந்த செயல் செய்வாங்க? அன்பு இல்லாதவங்க. அன்பு இல்லாதவங்க தான் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. சரி, அதேவும் அன்புடையார் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அப்படின்னா அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு இப்ப கவின்ட்ட ஒரு பெரிய பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தேன்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு கொடுத்துட்டு சாப்பிட்டானா அது என்னது? அன்பு இருக்கிறவங்க செய்யற செயல். அப்ப ஒன்று பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவியா, கொடுக்காம சாப்பிடுவியா? சூப்பர், வெரி குட். ஏன் கொடுத்துட்டு சாப்பிடணும்? அப்படி கொடுத்தாதான் நல்ல பழக்கம். அதுதான் அன்பு இருக்கிறவங்க செய்யற செயல். சரி, வெரி குட். அப்ப இதை யார் சொல்றாங்க? இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நல்லதுன்னு யார் நம்மளுக்கு சொல்றாங்க? சூப்பர், வெரி குட், சூப்பரா. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்? யாரை பத்தி பார்த்திருக்கோம்? திருவள்ளுவர் பத்தி பார்த்திருக்கோம். அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு நம்மளுக்கு வாழ்க்கையில? சூப்பர், நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத யார் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. சரி, திருக்குறள் வந்து திருக்குறளை எழுதுனது யார் சொல்லியிருக்கேன்? வெரி குட். திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர். இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும், சரியா? எந்த அளவு இவங்களை வந்து நம்ம இப்ப எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இவங்களுக்கு இதுல இவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு ஆன்சர் வந்தா கூட ரொம்ப பெஸ்ட். பாருங்க. சரி, திருக்குறளை எழுதுனது யாரு? திருக்குறள் எழுதுனது யாரு சொல்லுங்க? சூப்பர், வெரி குட். ராமு, திருக்குறள் எழுதுனது யாரு? நீங்க அமைதியா இன்னொரு சொல்லு ராமு. திருக்குறள் எழுதுனது யாரு? சூப்பர் ராமு, வெரி குட். சரி, திருக்குறள் மொத்தம் எத்தனை இருக்கு? எத்தனை? 1330. சூப்பர், வெரி குட். 1330. சரி, திருக்குறள் எத்தனை பார்த்தோம். சரி, திருவள்ளுவர் எதுக்கான ஆசிரியர்? நம்மளுக்கு எதுக்கான ஆசிரியர்? திருக்குறள் திருவள்ளுவர் எதுக்கான ஆசிரியர்? வாழ்க்கைக்கான ஆசிரியர். சூப்பர், வெரி குட். நம்ம இன்னைக்கு திருவள்ளுவரை பத்தி இவங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம். இது மூலமா அவங்க நல்ல பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இவர் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் நெக்ஸ்ட் வீடியோல கத்து தரலாம். அது முடியும். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.